Hi dear students, welcome to A2 Career Check YouTube channel. TN Medical Selection Committee பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கல் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா கிட்டத்தட்ட கரெக்ஷன் விண்டோ மாதிரி நிறைய பேருக்கு ரேங்க் லிஸ்ட்ல நேம் வந்திருக்குது. ஆனாலுமே அதில் கம்யூனிட்டி மிஸ்டேக்காக இருக்குது, என்னுடைய நேமில் இனிஷியல் ஆர் நேமே மிஸ்டேக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய எரர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கம்ப்ளைண்ட் பண்ணனால டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ஒரு இமெயில் ஐடி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த இமெயில் ஐடியில் உங்களுக்கான எரர் என்னவோ அதை எப்படி கரெக்ஷன் பண்ணணுமோ அதை நீங்க டெக்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃபையுமே பார்த்தீங்கன்னா மேல் குறிப்பிட்ட இமெயில் ஐடி, அதாவது ddpmccell.com@gmail.com அப்படிங்கிற இமெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை சென்ட் பண்ணிடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய நேம் ரேங்க் லிஸ்ட்லேயே வரலை அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே நான் இதே மாதிரி அப்ளை பண்ணியிருக்கிறேன், உங்களுடைய அப்ளிகேஷன் காப்பியை அனுப்புங்க. தென் ஏதாச்சும் டாக்குமெண்ட் அன்னைக்கு அப்லோட் பண்ணும்போது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையுமே சேர்த்து அனுப்புங்க. மோஸ்ட்லி உங்கள் நேமுமே அடண்டம் ரேங்க் லிஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கரெக்ஷன் விண்டோ மாதிரி தான். பிஎஸ்சி நர்சிங், பி ஃபார்ம், அலைடு ஹெல்த் கேர் கோர்சஸ், டிப்ளமோ நர்சிங், ஃபார்ம் டி, டிப்ளமோ ஃபார்மசி, இந்த கேண்டிடேட் எல்லாமே இந்த ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய நேம் உங்களுடைய கம்யூனிட்டியில் ரேங்க் லிஸ்ட்டில் எரர் இருந்தாலோ அதே மாதிரி உங்கள் நேம் வரலனாலோ இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கான கடைசி டேட் பார்த்தீங்கன்னா 12/8/2026 மாலை 5 மணி வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ இம்மீடியட்டாக இதுக்கான ப்ராசஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கரெக்டாக உங்களுக்கு என்ன கொரீஸ் இருக்குதோ அதை டெக்ஸ்ட் பண்ணி அதே மாதிரி அதுக்கான ப்ரூஃபையுமே நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள், உங்களுடைய கம்யூனிட்டி பிசியாக இருக்குது, அதில் பிசிஎம்னு வருதுன்னா இதே மாதிரி நான் பிசி கம்யூனிட்டி பட் எனக்கு பிசிஎம்னு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரூஃப், அதாவது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுமே ஷேர் பண்ணுங்கள். தென் இந்த கரெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. யாருக்கு எரர் இருக்குதோ, அதாவது என்னுடைய கம்யூனிட்டியில் எரர் இருக்குது, என்னுடைய நேமில் எரர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் மெயில் அனுப்புனா போதும். எல்லாரும் மெயில் அனுப்பணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. தென் உங்கள் கட் ஆஃப் 200லேருந்து 75 வரைக்கும் இருந்தாலுமே யார் வேணால் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மெயில் அனுப்புங்க. இல்லாட்டி எதுவும் பண்ண வேண்டியதில்லை. எனக்கு எல்லாமே ப்ராப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குது இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மெயிலும் அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. தென் இதே மாதிரி கவுன்சிலிங் ரிலேட்டட் அப்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம A2 Career Check யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.